வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தென் தமிழ்நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார். அங்கே தென்காசியில் ஏற்கனவே தொடங்கப்பட்டு முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியும் மேலும் பல புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டும் இருக்கிறார். பல நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். அங்கே நடைபெற்று வருகின்ற அரசு பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார். அதை தாண்டிய ஒரு விஷயமாக அங்கு இருக்கிற பொதுமக்கள் வழக்கம் போல அவருக்கான ஒரு உற்சாக வரவேற்பை வழங்கி இருக்கிறார்கள். இது இயல்பான ஒரு விஷயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பகுதிக்கு வருகிறார் என்று சொன்னால் கட்சியினரை தாண்டி பொதுமக்கள் தான் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பு வழங்குகிறார்கள் என்பதை நாம் இயல்பாகவே பார்த்து வருகிறோம். இப்படி ஒரு வரவேற்பை பெற்ற பொதுமக்களினுடைய வரவேற்பை பெற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்து வருகிறார். அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் அங்கே பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுக்கும், அதாவது திராவிட மாடல் ஆட்சிக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற இந்த நெருக்கம்தான் சிலருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் நிறைய செய்திகளை அவர் அங்கே பேசி இருக்கிறார். எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் சரி, அடக்குமுறைகளை அவிழ்த்து விட்டாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார். அவதூறுகள் பரப்புபவர்கள் யார், அடக்குமுறைகள் செய்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். இருந்தாலும் நாம் கூடுதலாக செய்திகளை சிலவற்றை நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொழில் முனைவோர் திரு வெங்கடேசன் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார். கேட்கலாம் கருத்துக்களை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்து, ஏன்னா அங்கே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ வந்துட்டு உங்களை எல்லாம் பார்த்துருக்காங்க. ராஜா சார், எப்படி இருந்தது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களினுடைய தென் தமிழ்நாட்டின் வருகை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்க அதை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் சொல்லணும். இன்றைய தினத்தில் நம்மளுடைய திராவிட நாயகர், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரக்கூடிய இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு வருகை தந்தது மக்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல், இன்று பாத்தீங்கன்னா மொத்தம் 1020 கோடி ரூபாய், அதாவது 2,44,469 பேர் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு ஒரு புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். 4.5 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மாவட்டத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய திட்டங்களை வகுத்து மக்களின் நலன் காக்கக்கூடிய ஒரு அரசாக இன்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய 10 அறிவிப்பே முத்தான அறிவிப்புகளாக விவசாய பெருங்குடி மக்கள், தொழில்துறை இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிப்காட்டுக்கு நிதி ஒதுக்கின, நம்ம குடிநீர் வழங்கக்கூடிய துறை மூலமாக ஒதுக்கின நிதியில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே ஒரு முத்தான அறிவிப்பாக இன்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இன்று தென்காசி மாவட்ட மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி ஓட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று மக்கள் ஆர்வ பறிப்போடு வரவேற்ற வரவேற்பு இன்று கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நம்மளுடைய இல்லம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 1 லட்சம் வீடு, ஓராண்டில் 1 லட்சம் வீடுகளை, முடிவுற்ற வீடுகளை இன்று அந்த சாவியை வழங்கி அந்த மக்கள் பயன்பெறும் வகையில் இன்று சிறப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த சுமதி என்று அவங்களும் நம்ம களத்துல வராங்க. எலத்தூரை சேர்ந்த பெண், அவருடைய கணவரும் கூலி தொழிலாளி, மண் வீடு இல்லாம வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அந்த 1 லட்சம் வீடு நிறைவு என்பது கனவு இல்லம். தலைவர் அவர்கள் இன்றைக்கு சொல்லும் போது கால் பாதத்திற்கு நிக்கிறதுக்கு மண்ணும் மேல் வீடும் எல்லோருடைய கனவு, அந்த கனவை கலைஞர் கனவு இல்ல திட்டமாக இன்று அறிவித்திருக்கிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கிறது. அந்த சுமதி என்பவருக்கு மனநலம் குன்றிய ஒரு பையன் இருக்கான். இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை தகுதியுள்ள நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவித்திருக்கிறார் அந்த பகுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து பயனாளிகளோடும் நாம உரையாட வேண்டி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து உரையாடலாம் சார். இணைப்பில் இருங்க. ராஜகம்பீரன் அப்பாஸ், அதாவது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடும்போது அவதூறுகளையும் அதே மாதிரி அடக்குமுறைகளையும் செய்தாலும் கூட எங்களால் அந்த வளர்ச்சியை எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்போ அவதூறுகள் செய்பவர்கள் யார், அடக்குமுறைகளை
செய்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குல்ல. அவர் யாரையும் குறிப்பிடலை. இல்லை, அவதூறு செய்வதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து நெல் முளைச்சிருச்சுன்னெலாம் ஒரு பிரச்சாரத்தை வந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அவர் தொடங்கி வைத்தார். இதெல்லாம் வந்து நெல் கொள்முதல் நிலையம் என்பது 1978 காலகட்டங்களிலே, கலைஞர் காலகட்டங்களிலேயே வந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தின் வழியாக நெல்லை வந்து கொள்முதல் செய்வது என்பதை வந்து ஏற்கனவே கலைஞர் காலத்திலே உருவாக்கப்பட்டு விட்டது. இன்றைய ஆட்சியில் வந்து ஏறத்தாழ வந்து 449 கொள்முதல் நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலே ஒரு 44 கொள்முதல் நிலையங்கள் வந்து உடனடியாக வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடங்களிலே வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 மூட்டை வரைக்குமே வாங்கக்கூடியதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த அரசின் மீதான களங்கமாக இது யார் சொல்கிறாங்கிறத ரொம்ப வேடிக்கையானது. யார் வந்து வேளாண்மை திருத்த சட்டம் என்கிற கருப்பு சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார்களோ அவங்களும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து பாதையிலெல்லாம் யார் ஆணியை வந்து நட்டு வச்சாங்களோ அவங்க விவசாயிகள் வந்து தானியத்தை நட்டு வச்சா அவங்க ஆணியை நட்டு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை செய்தவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக வந்து பல உயிர் பலியே நடந்துச்சு அந்த போராட்டத்தில், விவசாயிகள் போராட்டத்தில், இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில். இந்த 2 துரோகங்களை செய்தவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வாக்கு திருட்டின் வழியாகத்தான் வந்து நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று எஸ்ஐஆரை வந்து திராவிடத்தின் பெயரால் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்கிறவர்கள் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துவதாக சொல்லிக்கொண்டே இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறோம்னு வேற சொல்றாங்க. முழுமையாக ஆதரிக்கிறாங்கிறாங்க. இதை விட ஒரு ரொம்ப சரணாகதி தத்துவங்கிறது இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அமித்ஷா காலடியில தான் விழுந்தாருன்னு பார்த்தா அதுக்கு கீழே கொஞ்சம் பள்ளத்தை பறிச்சுட்டாருங்கிற அளவுக்கு கீழே வந்து விழுந்தே விட்டானையா அப்படின்னு சொல்றது மாதிரி புலிகேசி மாதிரி ஆயிட்டாப்ல. இந்த 2 விஷயம்தான் இன்னைக்கு வந்து முழுக்க அதாவது ஜனநாயகத்தை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் ஒரு கொரில்லா யுத்தம் மாதிரி வந்து வாக்காளர்களை வந்து புதிதாக சேர்ப்பது, நீக்குவது, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பது, அரசியல் படுத்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பறிப்பது, அதன் வழியாக வந்து வேறு சில வாக்காளர்களை, வெளிமாநிலத்து வாக்காளர்களை வந்து கொண்டு வருவதன் மூலமாக இந்த அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும், குறுக்கு வழியில் கைப்பற்றிவிட வேண்டும் என்று 2 பெரிய சக்திகள் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. அதையும் சுட்டி காட்டிட்டு அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை, குறிப்பாக அது புதிய மாவட்டம், அதற்கான கட்டுமானங்கள், அதற்கான அலுவலகங்கள் எல்லாம் குடியிருப்பு, அரசு குடியிருப்புல இருந்து எல்லா வகையிலையுமே வந்து அந்த மகளிர் கல்லூரிக்கான வசதிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த நீர்நிலைகளில் அதை பாதுகாப்பதற்கு கண்மாய் தூர் வாருவதாக இருக்கட்டும், அந்த நீர்நிலை சார்ந்து, அது ஏன்னா அது குற்றாலம் இருக்கக்கூடிய மாவட்டமாக இது இருக்கிறதுனால நீர்நிலை சார்ந்து நிறைய திட்டங்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு 1000 கோடிக்கு மேலான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்பது செயல் முதல்வராக அவர் இருக்கிறார். மக்களுக்கான நலத்திட்டங்களின் முதல்வராக அவர் திகழ்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக பேசுவோம் நம்ம தொடர்ந்து. வெங்கடேசன் சார், இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லி, அது கனவுகளை, மக்களினுடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்போ உங்களை பொறுத்தவரை அந்த கனவுகள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு அதுல என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பு அதுல இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து திராவிட மாடல் நாயனுக்கு வந்து நான் 2 நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரோட கல்விக்கு அவர் செஞ்சதுனால தான் எங்களாம் படிக்கவே முடிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து ஒரு தொழில் முனைவாக உருவாகணுன்றதுக்காக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கில்டு மேன் பவருக்காக நாங்கள் தேடி அலைய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம முத்தமிழ் அறிஞரோட வாரிசு என்ன பண்ணியிருக்கான்றதை நான் சொல்லிடுறேன். நான் திராவிட நாயகன் எடுத்துகிட்டு வந்த நான் முதல்வன் ஸ்கீம்ன்றது வந்து நீங்கள் 2020க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துடுறாங்க, ஆனால் அவங்களுக்கான ஸ்கில்லே இல்லை. ஆனால் அது 22ல் அந்த வார்த்தையை ஒரேடியாக அடிச்சு முடிச்சிட்டாரு. 2022க்கு அப்புறமா நான் முதல்வன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சே இருக்காது, குறைஞ்சி போயிருக்கும். ஐஏஎஸ்ஸாக இல்லைன்னாங்க. 2023 துணை முதல்வர் வந்தார், அதுக்காக தனியாக ஒரு டிவிஷனை போட்டார் நான் முதல்வர் ஸ்கீம்லேயே. இன்றைக்கி 57 பேர் பாஸ் ஆன இடத்துல 50 பேர் வந்து நாம் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக உருவாகணும் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மைக்ரோ லெவலில் கேஸ்கேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொருத்தையும். இப்போது தொழில் முனைவராக இருந்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் மேன் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் வந்து தொழிற்சாலைகள் கட்டுமான நிறுவனத்தில் இருக்கிறோம். நாங்கள் வீடுகள் கட்டுமான பிரிவுகள் தனியாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக இருக்குது. ஸோ நாங்கள் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஜினியரிங் மேன் பவர், சூப்பர்வைசிங் மேன் பவர் இந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டே டு டே வந்து அப்டேட்
ஆகிட்டே இருக்குது டெக்னாலஜி. நம்ம 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலையே 3 நாளில் முடிக்கணுன்ற ப்ரெஷர் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு சூப்பர்விஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து இப்போ நாங்களும் வந்து அந்த ஒரு கல்வி நிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் அதில் அவ்வளோ டெவலப் பண்ண முடியுமானாக்கா நான் அட்வான்ஸாக படித்தாகணும். அதுக்காக இந்த நான் முதல் ஸ்கீம் கொடுக்குற இடம்ன்றது வந்து உண்மையை அளப்பரியது. தொழில் முனைவோர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருமே மாணவர்களான திட்டம்னாங்க. உண்மையிலே தொழில் முனைவோர்களுக்கு உருவாக்கக்கூடிய திட்டமாக நான் முதல் திட்டத்தை நாங்கள் பார்க்குறோம். இல்லை, கண்டிப்பாக. அதாவது திறமையுள்ள ஒரு அதிகாரிகளையோ அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குவதையும் தாண்டி தொழில் முனைவோர்களையும் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா சார். இப்போ நீங்க நான் முதல்வன் திட்டம் மூலமாக படித்து அதிலிருந்து வந்தவர்களை நீங்கள் வந்து இப்போ என்னோட நிறுவனத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2-3 பேர் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னமும் நாங்கள் வந்து ஸ்கில்டு மேன் பவர் ரேட்லேயும் நாங்கள் போய் பார்க்குறோம். அதுதான் இந்த ஐடிஐ டிப்ளமோன்ற லெவலுக்கு இப்போது துணை முதல்வரோட ஆணைப்படி அந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீமில் வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்கில்டு டெவலப்மெண்ட் மூலியமாக நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பண்ணுறது இல்லை, இந்த விதைகள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் அது விருட்சமாகி நிற்கும்ன்றதை பார்க்கும்போது அதுக்கான கிரெடிட் வந்து நம்மளோட முதல்வரையும் துணை முதல்வரையும் தான் முழுக்க போய் சேரும். இங்கே இருக்கிற தொழில் முனைவோர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கும் இந்த 2 திட்டமும். கண்டிப்பாக. அதாவது இங்கே இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற தொழில் முனைவோர்கள் என்பதையும் தாண்டி நம்ம பிள்ளைகள் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வெளிநாடுகளுக்கும் கூட அவர்களுடைய திறமையால வேலைக்கு போறதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க வெளியில போயிட்டு அவங்களுக்கான டேலண்ட் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டேலண்ட்டை நாங்களே யூஸ் பண்ற அளவுக்கு நாங்களும் வளர்னாக்கா நாங்கள் அவங்களை அக்வயர் பண்ணா தான் முடியும். அப்ப நீங்க தான் இன்னும் அதிகமா வளர வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக இன்னைக்கு நாங்க எங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிட்டு உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு தொழில் முனைவோர்களும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் உருவாகணும்ன்றது அதுதானே அவரோட கனவும் இருக்கு. நம்மோடு தென்காசியிலிருந்து இணைகிறார் சுமதி என்பவர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1 லட்சமாவது பயனாளியாக திரு சுமதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு அந்த வீட்டினுடைய சாவியை வழங்கி இருக்கிறார். அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். சுமதி அக்கா, வணக்கம். மாலை வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைகளால் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய வீட்டு சாவியை வந்து அவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த நிமிடம் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா ஒரு சொந்த வீடு அப்படின்றது முதலமைச்சர் அவர்களே குறிப்பிட்ட மாதிரி காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் இருக்கணுன்றது தான் இன்றைக்கு எல்லாருடைய கனவாகவும் இருக்குது. அப்போ சொந்த வீடு ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்றீங்க? அது ரொம்பவே ஒரு சந்தோஷம் மேடம். ஹலோ, கேக்குதா? கேக்குதுக்கா, நீங்க பேசுங்க. எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி வீட்டுல இருந்தீங்க, இப்போ எப்படி உங்களுக்கு உணர்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க வந்து ஓட்டு வீட்டுல இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு இந்த கலைஞர் கனவு பஞ்சாயத்து மூலமா உள்ளாட்சித்துறை மூலமா எங்களுக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அங்க பண்ணதுனால நாங்களும் கொஞ்சம் மூவ் பண்ணோம். கிடைச்சது. அதுக்கு உண்டான பணமும் அவங்க எந்த இது இல்லாமலே போட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. சரி. அதனால எங்களால கெட்ட முடிஞ்சு. ஆனா இப்படி ஒரு கனவு இல்லம் பெற்றவே ஒரு பெருசு. அதுல 1 லட்சமாவது வீடா நம்ம வீடு தேர்ந்தெடுத்திருக்காங்கதே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன். சரி, முதலமைச்சர் கிட்ட அந்த சாவி வாங்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி அதை வந்து உணர்ந்தீங்க நீங்க? ஏன்னா எல்லாருக்குமே முதலமைச்சரை ஒரு தடவை பார்த்துடணும், அதுவும் பக்கத்துல பார்த்துடணும் அப்படிலாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அவரே உங்களை மேடையில கூப்பிட்டு இந்தாம்மா உங்க வீட்டு சாவி அப்படின்னு கொடுத்தாரு. எப்படி இருந்தது? அதை சொல்லவே முடியாது மேடம். ஏன்னா அவங்க நம்மளாம் அவங்கள தூரத்துல நின்றுதான் பார்க்கலாம், பக்கத்துல எல்லாம் பார்க்க முடியும். நான் இன்னும் இவ்வளவு நாள் பார்த்ததே கிடையாது சாரா சொல்ல போனா. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் நம்ம வாங்குறோம். கனிமொழி மேடம் சொன்னாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதை உணரவே முடியல. நம்ம ஸ்டேஜ்ல ஏறி இருக்க கனவா நிஜமா அப்படி. அந்த தென்காசி மாவட்டம் எலத்தூர் கிராமம் அவங்க வாயால சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருந்தது எங்க ஊருக்கே. உங்க ஊர் பேரையும் முதல்வர் வந்து சொன்னது உங்களுக்கு இன்னும் பெருமையா இருந்துச்சு? ஆமா, உண்மையிலேயே எலத்தூரிலிருந்து நான் வந்து ஒரு கிராமத்துல இருக்கேன். ஒரு சுமதி முத்துக்குமார் அப்படிங்கிறது என்னோட பேர் தான். அது அவங்க சொல்லும் போது அதை உண்மையிலே என்னால யோசிக்கவே முடியல. நம்மளா இது அப்படிங்கிற மாதிரி. அதான்
கூடாது ஸ்டேஜ்ல அப்படிங்கிறதுனாலதான் போட்டோ எல்லாம் எடுத்தாங்களா. அந்த டைம் கம்மிதான் அப்படிங்கிறதுனால அதை உணரவே முடியல. என்ன பண்ண சுமதி முத்துக்குமார்னு சொல்லுதாங்க. கீழே கொடுத்து உடனே நான் வெளியில வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நான் டிவில நியூஸ் பார்க்கையில தான் சொல்றாங்க, அம்மா உங்க பேர் சொல்லிருக்காங்கன்னு. உடனே நியூஸ் வச்சு பார்த்தேன். யார் சொல்லுதாங்களா, ஐயோ நம்ம இவங்கெல்லாம் நம்ம பேர் சொல்லுவாங்களா, எலத்தூர் கிராமம் சுமதி முத்துக்குமார் சொன்னது என்னால மகிழ்ச்சியை சொல்லவே முடியல, இன்னுமே சொல்ல முடியல. சரி, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடு கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சினா, அது முதலமைச்சர் அவர்கள் கைகளால நீங்க அதை வாங்கினது, அவர் உங்க பேரை சொன்னது, உங்க ஊர் பேரை சொன்னது, இவ்வளத்தையும் நீங்க வந்து சொல்றீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே கொஞ்சம் இணைப்பில் இருங்க. உங்க பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம். அப்பாஸ் சார், இப்போ இந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, முதலமைச்சர் வந்து வீட்டு சாவியை கொடுத்ததுன்றது ஒரு மகிழ்ச்சினா, என் பேரை சொன்னதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் கிராமத்து பேரையெல்லாம் அவர் சொன்னார். அப்போ இப்படி இதுவரை அறியப்படாத கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அறியப்படுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிற ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வெளிநாடு வரைக்கும் தெரியும், நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க கிராமங்களினுடைய பெயர்களை எல்லாம். அது சாமானிய மக்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய வீடு, இந்த மாதிரியான கனவு இல்லம் வழங்குகிற போது அது முதலமைச்சரே வந்து வழங்குவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை வந்து அரசு பூர்வமாக வந்து ஒரு காணொலியின் மூலமாக இருந்து கூட இங்கிருந்து கூட ஒரு விழாவை தொடங்கி வைப்பது அப்படிங்கிற நவீன அறிவியெல்லாம் வந்ததற்கு பின்பும் கூட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதரை கௌரவிப்பது, இது எனக்கே ஒரு சொந்த அனுபவமே இருக்கிறது. எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 3 தலித் கிராமங்களுக்கு கலைஞர் காலகட்டத்தில் 25 லட்சம் ரூபா தலித் கிராமங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டக்காட்சியந்தலுங்கிற ஒரு கிராமத்தில் அன்றைய துணை முதலமைச்சராக இன்றைய முதல்வர் இருந்தார். அப்போ திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் ஊருக்குள்ளே திடீர்னு துணை முதல்வருடைய கார் வந்துருச்சு. இன்றைய முதல்வருடைய, அன்றைக்கே ஒரு துணை முதல்வர், திடீர்னு கார் வந்துருச்சு. நான் எங்கள் கிராமத்தில் இருக்கேன். ஏதோ ஒரு சைரன் சத்தம்ங்கிறத நாங்கள் ஆம்புலன்ஸ் சத்தம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். என்னது ஏதோ யாருக்கும் உடம்பு சொல்லி, ஏன்னா கிராமப்புறத்தில் பதட்டமாக இருக்கும் இல்லையா ஒரு சவுண்டு கேட்கும்போது. அப்போ கலைஞர் மகன் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, கட்சிக்காரங்க யாருக்குமே தகவல் கிடையாது. திடீர்னு பார்த்தா என்னோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளியில் வந்து என்ன ஆய்வு செய்கிறாங்க, சத்துணவுலாம் சரியாக வழங்கப்படுதா, புத்தகங்கள்லாம் வழங்கப்படுதா. நடுநிலைப்பள்ளி, அது அரசு நடுநிலைப்பள்ளியில் போய் ஆய்வு செய்கிறது. அப்போ நான் போய் வந்து அன்றைக்கு என்னுடைய புத்தகம் ஒன்று நான் வந்து வந்துருந்துச்சு எனக்கு. நான் அதை போய் அவருக்கு தலைவருக்கு கொடுத்தேன். அப்போ என்ன யாருன்னே தெரியாது. நான் இப்போ கூட எனக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு அடையாளம் இருக்குது, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து அது ஒரு பெரிய பரவசமாக கிராமத்து மக்கள் கொண்டாடுறாங்க. அதுதான் இப்போ வந்து இந்த கனவு இல்லம் வழங்கக்கூடியவர்களுடைய மனநிலை என்பது, நம்மளுடைய ஊருக்கு வந்து நம்ம பேரை சொல்லி, நம்ம ஊர் பேரையும் சொல்லி, நமக்கான அந்த திட்டத்திற்கான பயனாளிகளை நேரில் சந்திப்பது இருக்குல்ல, அவங்களுடைய மகிழ்ச்சி. அதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னது, ஏழையின் சிரிப்பிலே வந்து இறைவனை காணலாம் என்று சொன்னது. அந்த நிகழ்வை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பரவச அனுபவம் வந்து இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து ஆர்டர் போட்டேன், திட்டத்தை சொன்னேன், அது வந்து நடந்துடுச்சு இந்த அப்படின்றது இல்லை, அது நானே வந்து அந்த மகிழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியினுடைய சிறப்பு. பேசுவோம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ராஜகம்பீரன் அப்பா சொல்லும்போது சொன்னாரு, அறிவிப்பே இன்றி கூட வந்து எங்களுடைய கிராமத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படி திடீர் என்று பல இடங்களில் சொல்லாமலே போய் நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக. இன்றைக்கு உங்களுடைய பகுதியில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு கனவு இல்லம் கட்டுமானத்தை வந்து அவர் நேர்ல போய் திடீரென்று ஒரு ஆய்வு செய்த நிகழ்ச்சி கூட நடந்துச்சு. நீங்க சொல்லுங்க, உங்களோட நேர்ல அங்க பார்த்திருப்பீங்க, பகிர்ந்துக்கோங்க அதை. ஆமா மேடம், இன்னைக்கு என்ன நினைச்சுன்னா, தலைவர் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்துட்டு வரும்போது ஆலங்குளம் வழியாக கழுநீர் கிராமம் என்ற ஒரு கிராமத்துல திடீர்னு வண்டி நிக்கி, எல்லாருக்கும் சாக்கு, எதுக்கு இவ்வளவு நேரம் நிக்கி அப்படின்னு பார்த்தா, தலைவர் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சி 25/9 நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் பிரேமா என்ற ஒரு பெண் வந்து, அந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றோம், ஆனா எங்க வீடு வந்து எங்க அப்பா கூலி தொழிலாளி, எங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட், சிகிச்சை பெற்று வராங்க, இருந்த சூழ்நிலையிலும் நாங்க வீட்டுல உழுவோம் அப்படின்னப்போ, அன்னைக்கு பார்வையாளராக இருந்த அமைச்சரா இருக்கட்டும், அதிகாரிகள், IAS அதிகாரிகளா இருக்கட்டும், அத்தனை பேர் கண்ணீரில் நீர் வந்தது. உடனடியாக தளபதியார் அவர்கள் அழைத்து அந்த பெண்ணுக்கு
ஒரு தைரியத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக கலைஞர் கனவு திட்டத்தில் அவருக்கு வீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தார். உத்தரவின் அடிப்படையில் எந்த அளவுக்கு அந்த வீட்டு வேலை நடைபெறுகிறது என்பதை அந்த வழியாக செல்லும் போது யாரிடத்திலும் சொல்லாம ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடித்து அந்த லெண்டர் வரைக்கும் கட்டிக்கிட்டாங்க. அதை உடனடியாக பார்வையிட்டு அதிகாரிகளை விரைவுபடுத்தி இன்னும் நீங்க துரிதப்படுத்த வேண்டும் என்று கூறினது மட்டுமல்லாமல் 1 லட்சம் ரூபாய் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் என்ற முத்தான அறிவிப்பை அந்த இடத்துல அறிவிச்சுட்டு வந்திருக்காருன்னா இதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறந்த முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கா என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு வருடத்தில் 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்து பயனாளிகளின் கனவுகளை நிறைவு செய்யக்கூடிய முதலமைச்சராக நம் தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார். இல்ல ராஜா சார், நீங்க சொல்லும் போது இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை அவர் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் போற இடத்துல எல்லாம் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களான்ற கேள்வியவே அவர் கேட்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அழைத்து வந்த கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் சாலை ஓரங்களில் நின்று இன்னைக்கு தலைவர் அவர்களை வரவேற்ற காட்சியை பார்த்தா இந்த மக்கள் ஆட்சி தொடரும் என்பதற்கு அடையாளமாக இன்று தென்காசி மாவட்ட நலத்திட்ட நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது ஒரு பக்கம். மறுபக்கம் இன்று தலைவர் அவர்கள் சார் சொன்னது மாதிரி இன்னைக்கு கூட்ட அரங்கிலே இன்னைக்கு கொள்முதல் நிலையங்களுடைய அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பற்றிய விவரங்களை எடுத்துரைத்து இன்று எடப்பாடிக்கு பதில் வேறை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த ஆட்சிதான் மக்கள் ஆட்சி. எந்த ஒரு நிகழ்வும் நேரடியாக கண்காணித்து எப்ப கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் அதற்கு அட்வான்ஸாக முன்பாகவே நாங்கள் அமைத்து விட்டோம். இப்ப வரைக்கும் நெல்லை பாதுகாத்துக் கொண்டு விவசாயிகளின் பலன்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆட்சி நடைபெறும் என்பதை தெல்ல தெளிவாக இன்று நலத்திட்ட நிகழ்ச்சியில் அறிவித்தார். இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய கனவுகளை நிறைவேற்றும் திராவிட மாடலாக இந்த ஆட்சி அமைந்திருக்கு என்பதற்கு உதாரணம். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து நம்ம கூட பேசலாம். இது கூட இன்னொரு பதிவை நான் பதிவு பண்ண எங்களுடைய தொகுதியில நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது 30 ஆண்டுகளுக்கான கோரிக்கை, கிராமதான சபைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகள் நிலத்தை அங்க கொடுத்தாங்கன்னா அதை 0 வேல்யூ போட்டு தன்னோட பிள்ளைக்கோ இல்ல விற்பனை செய்யவோ எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாத ஒரு திட்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. மத்திய அரசாங்கத்தால் பிறப்பித்த திட்டம். அதன் மூலமாக விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண நாள் வந்தா கூட அத ஒரு லோன் வாங்க கூட முடியாது, சொசைட்டியில வச்சு வாங்க முடியாது. ஏன்னா 0 வேல்யூ போட்டு அது அரசாங்க ப்ராப்பர்ட்டியாவே இருந்தது. அதை மாற்றி ஒரு ஜிஓ போட்டு அதற்கான பட்டாவை இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கையால் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலும் இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பெருமையோடு நான் இந்த இடத்தில் பதிவு செய்யும். என்ன மாதிரியான ஸ்கில் உள்ளவங்களை நீங்க வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்று வந்தவங்களே நீங்க எடுத்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த பிள்ளைங்க உங்களுக்கு வந்து அதில் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து அவங்க ஃபேமிலியில் அவர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி என்டையர் நார்த் மெட்ராஸ்லேருந்து வரவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே படிப்பாங்க, எல்லா ஸ்கூலுமே இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்போசஸ்ன்றது இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்போசஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த நான் முதல்வர் ஸ்கீம் மூலியமாக ஒரு பயணிச்சிருக்காங்க. எங்கெங்கே உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அந்த எடுத்து சொல்கிற விதமாக தான் இந்த நாம் முதல்வர் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து அவங்க பிஇ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கெல்லாம் வந்து சிஸ்டம் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஸ்டம் இல்லாமல் பண்ணுறது கஷ்டம். இன்றைக்கி அவர் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அது மூலியமாக கிடைச்சதுனால அவரே வந்து ஃபீல்டையும் பார்ப்பாங்க, அவங்களே வந்து இன்புட்ஸையும் கொடுப்பாங்க, அவங்களே வந்து டீட்டெயிலையும் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ராயிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் கிளியராக பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து 3 பேரோட மேன் பவரும் அந்த ஒருத்தரே பண்ணிருக்காரு. இப்போது இது மூலயமா அடுத்தவங்களுக்கு வந்து அந்த இது எப்படி பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகும்போது இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்த மூலியமாக தான் நான் படிச்சுன்றது அவங்க மூலியமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சது அந்த தம்பி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கான கிரெடிட்டாக இருக்குது. சரி,
கண்டிப்பா சார். அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்கான வேலைகளை திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதற்கு ஏற்ற அந்த மாதிரியான திறமை உள்ளவர்களை நாங்கள் வந்து உருவாக்குவது ஒரு பக்கம் அப்படிங்கிறதையும் ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இப்போ போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அது. நம்ம பேசுவோம். சுமதி அக்கா, இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க கிராமங்கள்ல எல்லாம் கார வீடு அப்படின்னா அது எங்கேயாவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த கார வீடு இருக்கும். சில பேர் குறிப்பிட்டு கூட சொல்லுவாங்க இந்த கார வீட்டம்மா சொன்னாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கார வீட்டம்மாவா மாறி இருக்கீங்க. எப்படி இருக்கு? ஏன்னா ஓட்டு வீட்டுல இருந்து கார வீட்டுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் மேடம். ஹலோ அக்கா கேக்குதா? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு? எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பையங்க இருக்காங்க. ஓ, பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, விளையாடிட்டு இருக்காங்க. பெரிய இருக்காங்க. பையன் வந்து 13 வயசாகுது. கொஞ்சம் அவன் மனவளர்ச்சி குன்றிய பையன் தான். சின்ன பையன் வந்து 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? எங்களுக்கு பெரிய பையன் பிறந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா தான் சின்னவன் இருந்தான். அது வரைக்குமே எங்களுக்கு அவனோடய ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது எல்லாத்துக்குமே இந்த இந்த திட்டம் மூலமா எங்களுக்கு கிடைச்ச அதுல 1 லட்சமாவது வீடா கிடைச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்பவே இன்னுமே என்ன சொல்லனே தெரியல, இருக்கனா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதாவே இருக்கு. ஓ சரி அக்கா, ஒருவேளை இந்த திட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருந்தா நீங்க வந்து எப்போ வந்து உங்களுடைய இந்த கார வீட்டு கனவு அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியல. யாருக்கு நாங்க நிறைய தடவை எழுதி கொடுத்துட்டே தான் இருந்தோம். இல்ல, நான் இதை கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி ஒரு திட்டமே இல்ல, ஒரு அரசு வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார வீடு திட்டம் அப்படிங்கிறது, கார வீடு அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது நிறைவேறாதுல்ல. நம்மளால அவ்வளவு பணம் போட்டு நம்மளால வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தானே. கஷ்டம்தான். அவங்க இப்போ நமக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க போட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லையில வந்து நம்ம தைரியமா ஆரம்பிக்கலாம். ஒரு பேஸ் மட்டுமே இல்லாம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிப்பாட்டி தானே வைக்க முடியும். இப்போ வாடகை கொடுக்குறோம், நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டின மாதிரி வாடகை தான் கொடுத்துட்டே இருக்கோம். 2500 2500ன்னு. அப்ப முதல்ல நீங்க இருந்த ஓட்டு வீடுன்னு சொன்னீங்க, அதுவுமே வாடகை வீடு தானா, சொந்த வீடு இல்லையா? அது சொந்த வீடு தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த வீடு தான் இப்போ உங்களுக்கு வந்து கார வீடா மாறி இருக்கா? இருக்கு. ஆமா, இப்போ நாங்க இருக்கிறது தான் வாடகை வீடு. ஓ சரி சரி, ஓகே ஓகே. அதனால எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல திட்டமாவே இருந்தது. சரி, இப்போ சொந்த வீட்டுக்கு போறீங்க, வாடகை வீட்ல இருந்து ஒரு கார வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போறீங்க. ஆமா, வாடகை போறோம். சரி, கண்டிப்பா. அது நீங்க சின்ன பிள்ளையில ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க கார வீட்டில் இருக்கணும்னு. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் வந்து கார வீட்டில் இருக்க போறாங்க. மழையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கவலையே கிடையாது இனிமே, இல்லையா? அக்கா கேக்குதா நான் பேசுறது? எங்க வீட்லயுமே அப்பா வீடுமே ஓட்டு வீடுதான். அக்கா தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. ஓட்டு வீடு தான் அந்த வீடு. கேக்குதா? கேக்குது கேக்குது. அதனால எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சரி, ஓகேக்கா ஓகேக்கா, ரொம்ப மகிழ்ச்சி, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. எங்க இந்த திட்டத்தை வந்து சரி, ஓகே, நெட்டு சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே அங்கேயே முதல்வருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க சாவி வாங்கும் போதே கூட. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து இப்போ கொஞ்சம் எப்படி கொஞ்சம் இந்த படபடப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கும். இப்போ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடலாம் நீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்பவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு கலைஞர் கனவில்லம் திறப்பு விழா வந்து நம்ம ஊர்லயே மாதிரிதான் இருந்தது. 15 நாளாவே ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு அதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
நம்ம வீட்டுக்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி. அதுக்கு ரொம்பவே எங்களுக்கு உதவி பண்ணது வந்து நம்ம தென்காசி மாவட்ட கலெக்டர் சாரை சொல்லலாம், அங்க இருக்க திட்ட இயக்குனர் அவங்கள சொல்லலாம். சரி. ஒரு ஏழை வீடு அப்படின்னு கூட நினைக்காம, எங்க தெரு ஒரு மெயின் ரோடு கிடையாது, ஒரு ஒரு இடத்துலதான் இருக்கு, ஆனா அதை கூட எதிர்பார்க்காம அவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நாங்க இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்கெல்லாம் ஸ்டேஜ் போட்டு இன்னைக்கு ரெடி பண்ணி என்னைய எங்க வர சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க மாதிரி இருந்துச்சு. ஓ சரி. ஆனா ஒரு சில காரணங்களால அது வந்து உண்மையிலேயே மேடம் என்னைய நீங்க வந்து அங்க வந்துருங்க அந்த மாதிரி சொல்லி எங்க பிடிஓ மேடம் போன் பண்றாங்க, எம்மா சாவி முதல்ல உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, கொடுத்த உடனே நீங்க ஸ்டேஜை விட்டு வெளியில இறங்கி போயிடணும் அப்படின்னாங்க. ஆமா, ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த அன்னைக்கு வண்டியில வந்து நாங்களும் பார்க்கோம், எங்க ஊரே குலுங்கி போச்சு, போலீஸும் அதிகாரிகளும் அவ்வளவு இதா இருந்தாங்க. ஒண்ணுமே எனக்கு ஓடல, எனக்கு வண்டி, அதாவது தமிழ்நாடு அரசு வண்டியை விட்டு இறங்குமே சாரு கொடுத்த சாவியோட கண்ணீர் தான் வந்தது. இந்த இடத்துக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது, ரொம்பவே ஒரு இதா இருந்துச்சு. ஆனா திறந்து வைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல. சரி, முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதா இருந்தது, ஆனா அது வந்து சில வாய்ப்புகளால அது முடியாம போச்சு இல்லையா? கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் சுமதி அக்கா, நீங்க இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து உங்க ஊர்ல ஒரு பெரிய விஐபி ஆயிட்டீங்க. தமிழ்நாடு அரசு, போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் சேர்ந்து வந்து உங்களை ஒரு விஐபி ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்கல்ல. உண்மையிலே எதுவுமே உங்களுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். அடுத்தடுத்து உங்க பிள்ளைகளுக்கு இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்தாரு, இப்படிலாம் நடந்துச்சு, அவர் தான் வீடு கொடுத்தாரு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க வந்து இது ஒரு என்ன சொல்றது, பிள்ளைங்களை தூங்க வைக்கும் போதெல்லாம் கதை சொல்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல மேடம், நம்ம வீட்டுல ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது இன்னைய வரையுமே நாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எதுவுமே நாங்க வச்சது இல்ல. ஆனா இது அரசு விழா அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்படுத்தி அதுக்கு உண்டான நம்ம ஊர்ல நிறையவே நம்ம உள்ளாட்சியில இருந்து கலெக்டர் சார் அரசு விழாவாதான் அது நடக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அந்த திட்ட இயக்குனருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, அப்புறம் இந்த பிடிஓ சார், பிடிஓ மேடத்துக்கு, எங்க உள்ளாட்சியில இருக்க எல்லாருக்கும் இதன் மூலமா நான் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்கா உங்களோட பேசினது. உண்மையிலே எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அரசு வீடு கட்டி கொடுத்து அரசே வந்து திறப்பு விழாவும் பண்ணி வச்சிருச்சு உங்களுக்கு. அதாவது உங்க இதுல சொல்லணும்னா கிரக பிரவேசமே பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆள் அனுப்பி விட்டுருந்தாங்க, அவங்க எந்த வகையிலுமே மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த திட்ட இயக்குனர் சாரு இந்த வீடு கொடுத்த அந்த சென்னையில இருந்து அந்த மேடம் வந்து எங்க வீட்டுக்கு பண்ணது, அதாவது இவங்கெல்லாம் அங்க வருவாங்களா, போலீஸ்லாம் வந்தோடனே நம்ம தெருவே இந்த ஏதோ ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாருமே நின்று பார்த்தாங்க, இங்க யார் வாரா அப்படின்ட்டு. சரி சரி, ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்தது மேடம். சரி, கண்டிப்பா கண்டிப்பா அக்கா. உங்க பையன் வந்து அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கான திட்டங்களும் நிறைய இந்த அரசு ரெடியா வச்சிருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கான திட்டங்கள் தயாரா இருக்கு. நன்றி, எங்களுடைய இணைப்புல வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய உணர்வுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சுமதி அக்கா. மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயே நம்ம கேட்கலாம். ராஜா சார், இப்போது அவங்க சுமதியை அவங்க பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதாவது இன்றைக்கி அவங்க வீடே வந்து ஒரு பெரிய விஐபி வீடு மாதிரி இருந்தது. நிறைய வந்தாங்க, போலீஸ்காரங்க வந்தாங்க, அரசு அதிகாரிகள்லாம் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களே அந்த மகிழ்ச்சியவே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி மற்ற பயனாளிகளையும் நீங்கள் நேரில் பார்த்து அவங்களோட வந்து பழகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அவங்க எப்படி உணர்றாங்க? ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் தான் வந்து சில பேரோட தூக்கத்தை கெடுத்துருச்சிங்க அப்படின்னு, அதனால தான் உளறிட்டு இருக்காங்க வீணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த நெருக்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் உணர்ந்தீங்க? நம்மளுடைய சகோதரி எலத்தூர் சுமதி முத்துக்குமார் அவர்களுடைய கடக்கோடி இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் இன்று இந்த திட்டம் போய் வென்று காட்டியிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் எல்லையில்லாத சந்தோஷம் இன்று நம்ம தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற நலத்திட்டத்தில் 2,44,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அத்தனை பேர் முகத்திலும் இதே மகிழ்ச்சி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவிற்கு மக்களிடத்தில் நேரடியாக திட்டங்களை கொண்டு செல்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம் கிராமப்புறத்தில் அவங்க கிராமத்துக்கே சென்று அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோரிக்கைகள்,
அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகாரிகளை விட்டு கேட்டு 40 நாட்களுக்குள் தீர்வு காணக்கூடிய அந்த திட்டம் மக்களிடத்தில் இதே போல் மகிழ்ச்சியை கொடுக்க நாங்க ஒவ்வொரு முகாமுக்கும் போகும்போது எங்களிடத்தில் உரிமையோடு இதை செய்து காட்டுங்க, இதை செய்து கொடுங்க, இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு வேணும், இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விழிப்புணர்வு இந்த திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நலன் காக்கும் சாலைன்னு வாரத்துக்கு இறுதி சனிக்கிழமை ஒவ்வொரு பிளாக்லயும் இன்னைக்கு அந்த முகாம் மூலமாக ஒரு 11 மணிக்கு போகும்போது 3000 பேர் அதை பயன்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ட்ரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அது உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸா, ஸ்கேனா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், காது மூக்கு துண்டையா இருக்கட்டும், இருதய நோய் பிரச்சனையா இருக்கட்டும், கேன்சர் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஒரே இடத்துல போய் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்களை இன்னைக்கு தலைவர் அவர்கள் வெற்றிகரமாக செய்து காட்டுகிறார். சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையும் தன் இரு கண்களாக பார்க்கக்கூடிய தலைவர் மற்ற துறைகளில் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது, பொருளாதார வளர்ச்சி, இன்று மற்ற மாநிலங்கள் இங்க நடக்கக்கூடிய திட்டங்களை அவங்க தொடங்கக்கூடிய அளவிற்கு இன்று திட்ட நாயகனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். இல்ல கண்டிப்பா ராஜா சார், இப்போ இன்னொரு பக்கம் நீங்க கல்வி, மருத்துவம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப விளையாட்டு அப்படிங்கிறது, ஏன்னா பெரும்பாலும் விளையாட்டு துறையில் யாரால் பெரிதா வர முடியும், பெரிய ஆளாக முடியும் அப்படின்னா இந்த நகர்ப்புறங்களில் அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறவர்களால் தான் அப்படிங்கிறது இதுக்கு முந்தைய நிலையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருந்து பேரே தெரியாது, இதுவரைக்கும் அந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க யாருமே. ஏன் பக்கத்து ஊருக்கு கூட தெரியாம இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு ஆசிய அளவில் அந்த பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன விளையாட்டு துறையில் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். உங்க பகுதியில் அப்படி இருக்கிற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? இல்ல, நீங்க என்கிட்ட சரியான கொஸ்டின் கேட்டுங்க. நானே ஆசிய விளையாட்டு வீரர். நான் அதுல பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய அரசு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிங்கிறது முன்னால எட்டா கனியா இருந்துச்சு. மத்திய அரசாங்க பணிக்கு தான் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இங்க நம்மளுடைய வனத்துறையில மட்டும் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு, குறிப்பாக நம்மளுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை பொறுப்பேற்ற பிறகு இன்று விளையாட்டு வீரர்களுக்கு வருடம் 100 பேருக்கு அரசு பணி வழங்கி கொண்டிருக்கு. இதை விட ஒரு பெரிய சாதனை எந்த அரசு இந்தியாவில் பண்ணல, எந்த மாநிலத்திலையும் பண்ணல. அதை விட மாற்று இன்னொன்னு என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆண்டு 100 பேருக்கு அரசு பணி என்று அறிவித்திருக்கிற அறிவிப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த அரசு வேற்று பார்க்காதம இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதுவும் அவங்ககிட்ட சென்றடையணும் என்ற அடிப்படையில் இன்று கொண்டு சென்றிருக்கு விளையாட்டுத்துறை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கண்ணகி நகர் கார்த்திகா நாங்கெல்லாம் சோசியல் மீடியால பாராட்டுன்னு ஆசைப்பட்டது. இன்னைக்கு தலைவர் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் அவருக்கு ஊக்கத்தொகையா கொடுத்து இன்னைக்கு விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி இருக்கிறார். அடிமட்ட தொண்டனும் திறமை இருந்தால் வெற்றி பெறலாம். அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும். எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எத்தனையோ விளையாட்டு ஏழை விளையாட்டு வீரர்கள் திறமையை மட்டும் பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பு. கண்டிப்பா சார், இன்னைக்கு உங்களுடைய பக்கத்து மாவட்டம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த எட்வினா என்ற 10ஆம் வகுப்பு படித்திருக்கிற மாணவி 2 வெள்ளி பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவருடைய கோச் என்னுடைய நண்பருக்கு நண்பர், அவரை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தப்ப ரொம்ப பெருமையாக அவரிடத்தில் நான் பேசினேன். இந்த மாதிரி உருவாக்குதவர்களையும் உருவாக்கி அவங்களுடைய திறமையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அரசாக நம்மளுடைய அரசு இருக்கிறது. வருங்காலங்களில் இந்த அரசு தொடரும் பட்சத்தில் இன்னும் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மக்களுக்கு தர வேண்டிய இது இருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி எங்க ஊரை நான் சொல்லிக்கிறேன், கோவில்பட்டியை சார்ந்த விளையாட்டு வீரர் அவருக்கும் முதலமைச்சர் ஒரு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நான் வெயிட் லிப்டிங் பண்ணும்போது கோவில்பட்டி தான் மாநிலத்துல முதல் இடத்துல வரும். அப்பவே அது இந்த அளவிலும் தொடர்ந்து இருக்கு. அது போல ஹாக்கிலையும் கோவில்பட்டி தான் வரும் என்பதை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. அதனால தென் மாவட்டங்கள் தான் விளையாட்டு வீரர்கள் அதிகமா இருக்காங்க. அதனால இங்க மாநிலம் தழுவிய ஒரு விளையாட்டு மைதானத்தை தலைமையிடமா அங்க கொண்டு வரணும் என்பது அண்ணனிடத்துல நான் அந்த கோரிக்கை வச்சிருக்கேன். சட்டப்பேரவையிலும் கொஸ்டின்ல எழுப்பியிருக்கேன். கண்டிப்பாக துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா கண்டிப்பா அதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதை என்னுடைய மக்கள், எங்க தென் மாவட்ட மக்கள் சார்பாக
கண்டிப்பா சார். பொதுவாக வந்து இங்க வரும்போது பொதுவாக இருப்பவர்கள் வந்து கோரிக்கைகள் வைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு போய் சேரணும். இன்னைக்கு நீங்களே வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி. அப்பா சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக இப்போ மக்களினுடைய மகிழ்ச்சியும் சேர்ந்து திராவிட மாடல் அரசு வந்து 2026லும் அதற்கு பிறகும் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுன்னு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் அப்படிதான் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லுங்க அரசியல் விமர்சனம். அதாவது ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு 1 கோடி ரூபாய் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு கொடுக்கறதுல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதற்காக நிதி ஒதுக்கியது, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர்நிலைகள் வந்து ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து அப்படி கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சோன்னு தோண்டினாலே தண்ணி வருங்கன்னு சொன்னவங்க பல 100 அடிகளுக்கு கீழே போயிடுச்சுங்கன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரியான விஷயங்களில் அப்புறம் புதிதாக ஒரு மாவட்டத்தை வந்து உருவாக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கான கட்டமைப்பே இருக்காது. அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு 15 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பல விஷயங்களை வந்து எந்த ஒன்றையும் சும்மா பெயரளவுக்கு அப்படின்னு இல்லாமல் அதை வந்து உள்ளார்ந்த ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய என்னன்னா, இன்றைக்கு அரசியல் வந்து என்னன்னா, ஒரு மேட்டிமை அரசியலை நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து கனவு காண்பவர்களுக்கு இப்படி களப்பணி செய்ய வேண்டும், மக்களை போய் சேர வேண்டும். நீங்க ஒரு மரத்தினுடைய உச்சியில வந்து ஒரு பூத்து குலுங்குதுன்னா அதனுடைய ஆணிவேறு வரைக்கும் அதனுடைய நீரோட்டம் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். அப்போ கிளைக்கழகங்கள் தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்று அண்ணா சொன்னார்னா, எல்லா கிராமங்களை நோக்கியும் வந்து அதனுடைய விரல்கள் வந்து அதிகாரத்தினுடைய விரல்கள் வந்து வெறும் மாநகரங்களில் மட்டுமே. ஒரு கண்ணகி நகர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிற இடத்துல கார்த்திகா வந்து வேறொரு அடையாளத்தை அதுக்கு தருகிறார். கண்ணகி நகருக்கான அடையாளம் என்பது மாறுகிறது. அப்போ அவங்க 25 லட்ச ரூபா ஒரு வீராங்கனையா கபடி வீரராக வர்றாங்க. இப்படி இந்த மாதிரியான அறிவை வந்து அடையாளப்படுத்துவது, திறமையை அடையாளப்படுத்துவது, அதற்கு மாற்றாக சாதி மதங்களை அடையாளப்படுத்தக்கூடாது, ஆற்றலை அறிவை தான் வந்து அடையாளப்படுத்த வேண்டும் என்பதன் மூலமாக இந்த நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை வந்து மக்கள் பார்க்கிறாங்க. அதனால செயல்தான் சிறந்த சொல் என்று சொல்லுவாங்க. அதனால செயல்படக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கிறது. இது வெறும் வெற்று அறிவிப்பாக இது வந்து இல்லாமல் நடைமுறை சாத்தியப்படுகிறது. அதனாலதான் செயல்படாமல் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையா. ஆமா, இப்ப எனக்கு தெரிந்து என்னன்னா, எதிர்கட்சிக்காரர்கள்லாம் இதை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரியான அரசு செயல்படுவதே அவனால் எதிர்கொள்ள. அதனாலதான் அவங்க வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒன்றும் வாங்கல எல்லாம் பொய் சொல்ல வேண்டிய, அவதூறு பரப்ப வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை எதிர்கொள்ள முடியவில்லை என்பதுதான் கலையதாரம். கண்டிப்பாக அவதூறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது. வெங்கடேசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக. தொழில் முனைவோருக்காக வந்து முதலீடுகள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து ரெண்டாக பிரிச்சு நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிசி லோன் சொல்லுவாங்க, கேஷ் கிரெடிட் லிமிட்ஸ் எடுத்துருவாங்க, நீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அண்ணா அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஷிப் இருக்காங்க. ஸோ இங்கே முதலீடுகளுக்காக கவலைப்பட வேண்டிய நிலைமையே இந்த அரசு, திராவிட மாடல் அரசு உருவாக்கல. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க எல்லாத்தையுமே. அதை பயன்படுத்திக்கிட்டு பொதுமக்களோட தான். ஏன்னா திராவிட மாடலோட பேஸ் லைனே வந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறது தான். 2 பேருக்கு மட்டும் கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறது தான் அதனோட பேஸ் லைன். ஸோ அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்ம பயணிக்கணும்னாக்கா எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் வேணும். ஸோ அதை மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு இது பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.